ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். கைஸ், ஒரு சீரியல் கில்லரோட பையனும் அவனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணும் காதலிச்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்ல ஒரு நேர்மையான ஜட்ஜ் தன் பையன் செஞ்ச கொலையை மறைக்க சட்டத்தையே கையில் எடுத்தா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5 கொரியன் சீரிஸும் பக்கா ரியலிஸ்டிக்கான அண்ட் ரொம்பவே எமோஷனலான சீரிஸ். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் யோர் ஹானர். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா கோர்ட் கிரைம் ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நேர்மையான ஜட்ஜ், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 5 முறை ஜெயிலுக்கு போன ஒரு கிரிமினல். திடீர்னு அந்த ஜட்ஜ் காணாம போக வேற வழியே இல்லாம அந்த கிரிமினல் தம்பி ஜட்ஜா கோர்ட்டுக்கு வராரு. ஒரு கிரிமினல் ஜட்ஜ் சீட்ல உட்காந்து எப்படி திருப்பி வழங்குறாரு அப்படிங்கறதுதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. சோ இப்படி காணாம போன அந்த ஜட்ஜுக்கு என்ன ஆச்சு? நம்ம ஹீரோவோட ஆள்மாறாட்ட உண்மை கோர்ட்டுக்கு தெரிய வரும்போது அவரு ஜெயிலுக்கு போவாரா இல்ல நிஜமாவே ஜட்ஜா மாறுவாரா? சோ இப்படி சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை ஒரு கிரிமினல் எப்படி தன்பாணியில கையாளுறாரு அப்படிங்கறத செம விறுவிறுப்பா காட்டியிருப்பாங்க. சோ கோர்ட் டிராமா பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சீரிஸா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் டெம்ப்டட். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் மெலோட்ராமா பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீரிஸோட ஸ்டோரின்னு பார்த்தா பணக்கார வீட்டு பசங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஆபத்தான பந்தயம் கட்டுறாங்க. அது என்னன்னா காதலே வேணாம்னு இருக்கிற ஒரு அப்பாவி ஹீரோயினை ஹீரோ தன் விலையில வீழ்த்தி காதலிக்க வைக்கணும். ஆனா விளையாட்ட ஆரம்பிச்ச இந்த காதல் விலையில நம்ம ஹீரோவே நிஜமா விழுந்தாரு. ஸோ கடைசியில இந்த உண்மை நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்குது அண்ட் ஹீரோயினை தன்னை ஏமாத்தின ஹீரோவை மன்னிப்பாங்களா அண்ட் இவங்க குடும்பங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த 2 கடந்த கால ரகசியம் அண்ட் இவங்களோட காதலை என்ன செய்யும் அண்ட் இப்ப இருக்கிற பசங்களோட ஈகோ, துரோகம் அண்ட் ஆழமான காதலை ரொம்ப எமோஷனலா காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹூதுவானோட ஆக்டிங் இந்த சீரீஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் ஷீ வாஸ் பிரிட்டி. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கிற நம்ம ஹீரோயின் வளர வளர அவங்களோட அழகை இழந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா சின்ன வயசுல குண்டா அசிங்கமா இருந்த நம்ம ஹீரோ இப்போ செம ஹேண்ட்ஸமாவும் ரொம்பவே ஃபேஷனாவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை அடையாளம் காண முடியல. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு ஆள் மாறாட்டம் செய்யறாங்க. ஸோ கடைசியில நம்ம ஹீரோ எப்ப தன்னோட உண்மையான காதலிய அடையாளம் கண்டுபிடிப்பாரு அண்ட் முகம் முக்கியம் இல்ல அன்புதான் முக்கியம்னு வர அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற ஒரு கியூட்டான ஆஃபீஸ் ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா கண்டிப்பா இந்த சீரீஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் சியர் அப். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ரொமான்ஸ் காலேஜ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு காலேஜோட பாரம்பரிய சியர்ஸ் லீடிங் டீம் இருக்கு. ஆனா அந்த டீமுக்கு ஒரு சாபமும் இருக்கு. அதுபடி 3 ஆபத்துகள் நடக்கும். ஏற்கனவே 2 நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ பணத்துக்காக டீம்ல சேர நம்ம ஹீரோயினும் அந்த டீமோட கேப்டனும் அந்த 3வது ஆபத்துலேருந்து தப்பிச்சு காலேஜுக்குள்ள நடக்கிற அந்த மர்மமான கொலைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அந்த டீமை அழிக்க நினைக்கிற அந்த சைக்கோ கில்லர் யாரு அண்ட் கிளைமேக்ஸ்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது நடக்கிற அந்த ஆபத்தான விஷயங்களை இவங்க முறியடிப்பாங்களா அப்படிங்கறதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. ஓவரால் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் த்ரில்லர்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் என்னோட ஃபேவரட் சீரிஸும் கூட, அதுதான் கம் அண்ட் ஹக் மீ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு பெரிய சீரியல் கில்லர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை போட்டு தள்ளிறாரு. ஸோ இதனால நம்ம ஹீரோ போலீஸ் அதிகாரியாகவும் நம்ம ஹீரோயின் ஃபேமஸ் நடிகையாகவும் மாறிடுறாங்க. தன் அப்பாவோட பாவத்துக்காக உலகமே நம்ம ஹீரோயினை ஒதுக்கும் போது பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு ஆறுதலா இருக்காங்க. ஸோ இப்போ ஜெயிலில் இருக்கிற அந்த சைக்கோ அப்பா தப்பிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோயினை கொல்ல ஸ்கெட்ச் போடுறாரு. ஸோ கடைசியில் ஹீரோ தன்னோட சொந்த அப்பாவை எதிர்த்து காதலியை காப்பாற்றுவாரா? ஸோ இப்படி கொரியன் சீரிஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சீரிஸாக இருக்கும். ஸோ இப்படி இந்த சீரிஸில் வலி, வேதனை, காதல்னு இந்த சீரிஸ் பார்க்குறவங்கள ரொம்பவே எமோஷனலாக கனெக்ட் பண்ணும். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த 5 சீரிஸையும் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 5 சீரிஸில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவே பெஸ்ட்டான சீரிஸ் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.